ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு லாங் விலாகில் நம்ம வந்து மீட் பண்ணுறோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்க. காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு வாசல்லாம் ஒரு பக்கம் மருந்து போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால மரத்தில் இருக்க இலையெல்லாம் ரொம்பவே கொட்டுதுங்க. காலையில் சாயங்காலம் 2 நேரமே வாசல் கூட்டுறதா இருக்குது. வாசல் கூட்டிட்டாங்க. இன்றைக்கி வந்து நம்ம வெயிட்லெஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெயிட் போட்டு பார்த்துக்கலாம். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 71 கிலோ. அதுக்கப்புறம் 900 கிராம்ஸ் இருக்குது. அதாவது ஒரு 10 கிராம்ஸ் இருந்துச்சுன்னா 72 கேஜி இருக்குங்க. 72 கிலோ இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 4-5 நெல்லிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட ஒரு துண்டு இஞ்சி அதை க்ளீன் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிட்டாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த வெயிட்லெஸ்க்காகவே இந்த ஜூஸ் போடுற மிக்சி ஜார் வந்து வாங்கியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்பா வீட்டிலேருந்து வரும்போது அப்பா கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மிக்சி ஜாரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய்குட்டி ஒரு டம்ளர், நான் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். இந்த டம்ளரோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு தான். ஜெய்குட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக குடிச்சிட்டான். எனக்கு உண்மையாலுமே எனக்கு குடிக்கவே முடியலங்க. நான் எந்த ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவேன். அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த ஜூஸ் குடிக்க ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க இன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக சப்பாத்தி செய்யலான்னு மாவுலாம் பிணைஞ்சி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி குட்டிமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தக்காளி கடையில் தாம்மா வேணும்னு சொல்லி கேட்டாங்க. சரின்ட்டு இன்றைக்கி டிஃபன் ஐட்டத்துக்கு நம்ம செய்கிற மாதிரி தக்காளி கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 1/2 kg அளவுக்கு நான் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. ஒரு 2-3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அது கூட வந்து கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு மண் சட்டியில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச தக்காளி, கொத்தமல்லி தலை, வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்காக மிளகாய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இதை வேக வச்சிடலாங்க மூடி போட்டு. இந்த தக்காளி கடையில் வந்து நம்ம குக்கரில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. ஆனால் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சரி மண் சட்டிலே செஞ்சலான்னு சொல்லிட்டு அதிலே ரெடி பண்ணிட்டேங்க. ஒரு பக்கம் வந்து தக்காளி வெந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவும் கொஞ்சம் ஊறி இருந்துச்சு. சரி அதையும் தேய்ச்சிடலான்னு சொல்லிட்டு தேய்ச்சிட்டு இருந்தாங்க. சப்பாத்தி செஞ்சோம் அப்படின்னாவே வேலை வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவசரமாக நம்ம சமையல் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதனால தான் மேக்ஸிமம் நான் சப்பாத்தியை அவாய்ட் பண்ணிடுவேன். இதுக்கு மேலே வெயிட்லெஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா? அதனால் இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தி செய்யலான்னு சொல்லிட்டு தேய்ச்சி ஒரு பக்கம் சப்பாத்தி போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. அதை வந்து கடைய ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக கீழே எடுத்து வச்சு தாங்க கடையிறேன். வளையம் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மண் சட்டி எடுத்து வச்சு கடைஞ்சிட்டு இருந்தேன். கடைச்சி முடிச்சாச்சு. ஒரு அடுப்பில் வந்து சப்பாத்தி, இன்னொரு அடுப்பில் வந்து தாளிப்பு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பெருசாக ஒன்றும் தாளிப்பில் சேர்த்துக்கல. எண்ணெய் கடுகு மட்டும்தாங்க போட்டுக்கிட்டேன். வரமிளகா அந்த மாதிரி எதுவும் போடல. போட்டு தாளித்து இதை வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான். ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாப்பாடு வேலை முடிச்சிட்டாங்க. குட்டிமாவுக்கும் ஜெய்குட்டிக்கும் சாப்பாடெலாம் சாப்பிட வச்சு அனுப்பி விட்டாச்சு ஸ்கூலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து வெயிட்லெஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து 2 சப்பாத்தி மட்டும் எடுத்துக்கிட்டேன். அவங்களுக்கெல்லாம் வந்து நெய் தடவி சப்பாத்தி கொடுத்தாங்க. எனக்கு வந்து நெய் தடவிக்கல. ஆயில் ஃப்ரீயாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு 2 சப்பாத்தி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வீடியோலாம் எடிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் மதியம் ஆகிடுச்சி. பசி ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக இல்லைங்க. நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மதிய டைமில் சாப்பிடவே மாட்டேன். சரி வெயிட்லெஸ் இருக்கும் போது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் வெயிட்லெஸ் ஆகும். அதனால் சரின்ட்டு கொஞ்சமாக வந்து திராட்சையும் ஒரு கமலா ஆரஞ்சும் எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கும் போது கரெக்டாக மணி 1 மணிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அரப்புங்க. அரப்பு பறிச்சுட்டு வந்து நிழல்லே போட்டு காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ரொம்பவே இது பாருங்கள் நல்லாவே காஞ்சிருச்சு. அந்த காலத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டிங்க அதிகமாக வந்து சீகைக்காயும் அரப்பும் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்பவே ஹேர் சூப்பராக இருக்குங்க. அழுக்குமே நல்லா சூப்பராக போகுங்க. இன்றைக்கி வந்து நம்ம அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த அரப்பில் கொஞ்சமாக எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு பவுடரை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி திரும்ப 2 அடி அடிச்சிட்டேன். ரொம்பவே ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட்டு மாதிரி சூப்பராக வந்துருந்துச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நுரை வருமானு கேட்டால் தலையில் போடும் போது நுரை வராது. ஆனால் இதில் நம்ம தொடும் போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சைனிங்காக நல்ல ஒரு ஸ்மூத்தாக சூப்பராக பேஸ்ட்டு மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு இல்லை தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அரப்பு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அழுக்கு நல்லா போகுமான்னு கேட்டால் போகுங்க. எந்த மாதிரி யூஸ் பண்ணால் அழுக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா
ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடியே நம்ம தலையில் எண்ணெய் வச்சுருக்கோம், எண்ணெய் பசை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த டைமில் வந்து அரப்பு போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்துட்டு அழுக்கெல்லாம் போயிருங்க. அதாவது குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா அழுக்கு போன மாதிரி தெரியாது. நல்லா குளிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நல்லா தலையை வந்து நல்லா தோட்டிட்டு காஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும், நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் முடி. இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேற்று வந்து தலையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்க, இன்றைக்கி வந்து அரப்பு போட்டு குளிச்சிங்க அப்படின்னா உடனே வந்து ஷாம்பு போட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்காது. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் ஆயில் பசை அப்படியே தாங்க இருக்கும். ஒரு 2-3 நாள் நம்ம எண்ணெய் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரப்பு தேய்ச்சோன்னா நல்லா அழுக்கு போகுங்க. அரப்பு போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து கூலிங் ஆகுங்க. அதாவது ஹீட் உடம்பாக இருக்கிறவங்களாம் இந்த அரப்பு போட்டோம் அப்படின்னா நல்லாவே உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடியெலாம் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இந்த அரப்பு யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபால்லாம் ரொம்ப சூப்பராகவே கண்ட்ரோல் ஆகும், முடி நல்லா அடர்த்தியாக வருங்க. நான் பாருங்கள் ஒரு 1/2 hour வந்துட்டு நல்லா அரப்பை ஊற வச்சுட்டு தலை வந்து கழுவுனேன். நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 2 or 3 days ஆகிடுச்சு. அதனால தான் வந்து எனக்கு எண்ணெய் பசெல்லாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக கிளியர் ஆயிடுச்சுங்க. சிஸ்டர் நீங்கள் சொன்னீங்கன்னு தான் நான் அரப்பு போட்டேன், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க. எந்த அளவுக்கு நம்ம தலையில் எண்ணெய் பசை இருக்குதோ அதை பொறுத்து தாங்க அரப்பு வந்துட்டு நம்ம அழுக்க கிளியர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணிலாம் நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டாங்க. அப்புறம் குட்டிமாவும் ஜெய்குட்டியும் ஸ்கூல் விட்டு வரும்போது அம்மா ஏதாவது எனக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம கேக் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு அடி கனமான ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சு மூடி வச்சிடலாங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சு அதை வந்து ஒரு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் போல் நல்லா ஹீட் ஆகட்டும். அந்த கேப்பில் நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் தான் நம்ம கேக் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு ஒரு கப்பில் வந்து 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டு அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டாங்க. அதை வந்து இந்த அகலமான கப்பில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிட்டேன். கூடவே ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆயில் வந்து சேர்ப்பாங்க. நான் வந்து ஆயிலை அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிட்டேங்க. அதாவது ஒரு குழிக்கரண்டியில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். சின்ன கரண்டிங்க, டேபிள் ஸ்பூன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு நம்ம பால் எடுத்துக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு தாங்க பால் எடுத்திருந்தேன். நான் எடுத்துக்கிட்ட பால் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சின பால் இல்லைங்க, பச்சை பால் தான். பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நான் வந்து 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் எடுத்தோடனே 1 கப்பு பாலையும் அப்படியே முழுசாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. ஏன்னா நம்ம பால் ஊற்றி கலந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வரும். அப்படி கரைஞ்சி வரும்போது பார்த்தீங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் தண்ணி போல் வருங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க, கேக் ட்ரே. அதில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த கேக் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கோதுமை மாவு வந்து சுற்றிலும் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றி விட்டு நல்லா 2 தட்டு தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கடாயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கிற கடாயில் வச்சிடலாம். இப்போ மூடி வச்சுட்டு இப்பயுமே வந்து அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். எப்படியும் கண்டிப்பாக ஒரு 45 நிமிஷம் இல்லை 50 நிமிஷம் போல் ஆயிடுங்க. இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம வெயிட்லெஸ்ஸுக்காக இன்றைக்கி கம்மஞ்சோறு வந்து நைட்டு செய்ய போகிறோம். 3 நேரமும் வெறும் சாப்பாடாக சாப்பிட்டுட்டு இருந்துட்டு இப்போ ஒரு நேரம் கூட இன்றைக்கி நான் சாப்பாடே எடுத்துக்கலங்க. இருந்தாலும் இந்த கம்மஞ்சோறு எடுத்துக்கும் போது கொஞ்சம் சாஃப்டாக ஃபீல் கிடைக்கும். அதனால் இன்றைக்கி வந்து கம்மஞ்சோறு செய்யலான்னு சொல்லிட்டு 2 டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்துக்கிட்டேன். இந்த கம்பில் வந்து பார்த்தீங்கன்னா கல் எதுவும் இல்லைங்க, ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் புதுசாக ஒரு கம்பு வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நல்லா அரிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து கல் இருந்துச்சுன்னா நம்ம கல்லை ரிமூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி 2 டம்ளர் அளவுக்கு நான் கம்பு எடுத்துக்கிட்டு தண்ணியில் வந்துட்டு நல்லா அலசிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வைக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தாண்ட அடுப்பில் வந்துட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். 2 டம்ளர் அளவுக்கு நான் கம்பு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து 8 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு சில கம்பு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக இழுக்கும், ஒரு சில கம்பு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும். 1 டம்ளர் இப்படி முன்ன பின்ன தாங்க வரும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி இந்த கம்பு நான் யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து 1 டம்ளர் கம்புக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படுதுங்க. இப்போ இந்த கம்பை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதை வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொட்டிட்டேங்க. கொட்டிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். தண்ணி கொதிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கம்பு கொட்டுறதுக்கு முன்னாடியே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கம்பு வந்து கொட்டுங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிக்கோங்க. குட்டிமா வந்து இந்த கேக் ரெடி ஆகிறதுக்குள்ளே ஒரு 10 டைம் வந்து கேட்டிருப்பாங்க, அம்மா கேக் ரெடி ஆயிடுச்சான்னு. அவங்க வரப்பெல்லாம் நானும் ஓப்பன் பண்ணி காட்டிட்டு தாங்க இருந்தேன். அதனாலே கேக் வேக கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்புலாம் வந்து கட்டிலாம் உடச்சி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக வைக்கலான்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டாங்க. இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கணவர் ஹெர்பல் ஹேர் ஆயிலாக வந்துட்டு பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டாரு. கொரியருக்கு அட்ரஸ்லாம் எழுதி இன்றைக்கி அவரே வந்து எல்லாம் நோட் பண்ணி எழுதி முடிச்சிட்டாருங்க. அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்மஞ்சோறு என்ன பண்ணுதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அது வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் காலையில் வளைச்ச தக்காளி கடையில் இருந்துச்சு இல்லைங்களா, அதில் வந்து திரும்பவும் ஹீட் பண்ணி கம்பு மாவு இருந்துச்சு, அதை கலக்கி இதில் ஊற்றி கொதிக்க வச்சுட்டாங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மாலாம் வந்து அப்போல்லாம் அப்படி தான் செய்வாங்க. எப்படின்னா கம்பஞ்சோறு ஆக்குறோம் அப்படின்னா அதில் அந்த கம்பு ஆட்டின பவுடர் எடுத்து கொஞ்சம் கலக்கி ஊற்றி குழம்பு வைப்பாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேக்குமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு குச்சியோ இல்லைனா இந்த மாதிரி கத்தி எடுத்து நம்ம குத்தி பார்த்தோம் அப்படின்னா அதில் மாவு ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா கேக் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தங்க. ஒரு 10 நிமிஷம் போல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கேக் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக பாருங்கள் ஒட்டாமல் வந்துடும். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சூப்பராக முட்டை இல்லாமல் இந்த கேக் ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஹெல்த்தியாக வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கேக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். நாம் தான் டயட்டில் இருக்கோம் இல்லைங்களா, அதனால் நம்ம சாப்பிடக்கூடாது. சும்மா லைட்டாக மட்டும் எடுத்து வாயில் போட்டுட்டு அப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்து கொடுத்துட்டேங்க. அப்புறம் மாமனார் மாமியாருக்கும் பீஸ் போட்டு எடுத்து கொடுத்துட்டேன். மைதா முட்டை இதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லாமல் எசன்ஸ்லாம் இல்லாமல் எனக்கு கேக்கு வேணும் ஹெல்த்தியாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்பவே சூப்பராக கேக் செய்யலாங்க. குழந்தைங்களுக்கு கேக் கட் பண்ணி கொடுத்துட்டேன். 2 பேருமே ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு ஓமலூர் போனாங்க. நாங்களும் இன்றைக்கி வெளியில் போகிறோன்னு சொல்லிட்டு குட்டிமாவும் நானும் கிளம்பிட்டாங்க. அங்கே போயிட்டு கொரியர் ஆஃபீஸில் கொரியர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சந்தைக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணி சந்தைக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி நான் சந்தைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணுற டைமில் தாங்க போனேன். நிறைய காயெல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு, கூட்டமும் குறைஞ்சிருச்சிங்க. இருந்தாலும் காயெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வழக்கம் போல் கூறு 20 ரூபான்னு சொல்லி தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சுடி கடைக்கு போயிருந்தேன். அதாவது நிறைய பேர் வந்து சிஸ்டர் உங்கள் அக்கா சுடி போடுறாங்க நீங்களாம் போட மாட்டீங்களான்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து சுடி போடுவேங்க. இப்போ கொஞ்சம் வெயிட் அதிகமாக போடுறதுனால நான் போடுறதே இல்லை. கிராமத்தில் இருக்கோம், கண்டிப்பாக நம்மளை யாராவது சொல்லிட்டா என்ன பண்ணுறது, நான் போடுறது இல்லைங்க. சரி வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சுடி போடலான்னு சொல்லிட்டு ஒரு 3 சுடி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதுதான் நான் எடுத்துகிட்டு வந்த சுடி. யாரும் கமெண்டில் வந்து நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாதீங்க நீங்களாம் சுடி போடுறீங்களா அப்படின்னு. எனக்கெலாம் சுடி போடணுன்னு பயங்கர ஆசைங்க. கிராமத்தில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்காகவே நிறைய விஷயம் நம்ம பண்ண முடியாத போயிடுதுங்க. கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் மற்றவங்களுக்காகவே அவங்களோட வாழ்க்கையை வந்து இழந்துட்டு தான் இருக்காங்க. அது இல்லாமல் நாம் வந்து சோசியல் மீடியாவில் இருக்கோம். இவ்வளோ நாளாக போடாமல் புதுசாக நம்ம சுடி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிராமத்தில் நம்ம நிம்மதியாக வாழவே விட மாட்டாங்க. ஏதாவது சொல்லி மனசை கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்கங்க. அதனாலே நான் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து லாங் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறப்பெல்லாம் சேரீ கட்டிட்டு தாங்க எடுக்கிற மாதிரி இருக்குது. சேரீ கட்டிட்டு லாங் வீடியோ எடுக்கும் போது ஒரு சில இடம் பார்த்தீங்கன்னா சீலை விலகி இருக்குது அப்படின்னா அதை தெரியாமலே வீடியோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ண முடியாத போயிடுதுங்க. அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி அதுக்காகவாது நம்ம சுடி எடுக்கணும்னு நினச்சேங்க. ஃபைனலாக வந்து சுடி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியில் வந்து ரொம்ப காத்தோட்டமாக இருந்துச்சு. சரி வெளியில் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஜெய்குட்டி நான் குட்டிமா என்னுடைய கணவர் எல்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. கம்மஞ்சோறுக்கும் அந்த சாம்பாருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி காத்தோட்டமாக வெளியில் உட்காந்து சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சிங்க. கொஞ்சம் பனிக்காலமாக இருந்ததுனால வெளியே உட்கார முடியல. இப்போ வந்து சம்மர் டைம் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா, அதனால் இப்போ வெளியில் வந்து நல்லா காத்தோட்டமாக சூப்பராக உட்கார நல்லாயிருக்கு. வெயிட் லாஸ் வந்து எந்த லெவலுக்கு நான் கொண்டுட்டு போவேன்னு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பற்றி ஏதாவது தெரியும் அப்படின்னா எனக்கு டிப்ஸ் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள், நான் ஃபாலோ பண்ணுறேன். இதோட இன்னைக்கு vlog முடியுதுங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.